வணக்கம். கிரிஜா திருமுருகன் பேசுறேன். இன்றைக்கு மிக மிக சிறப்பான நல்ல நாளுங்க. எந்த நாள்னு கேட்குறீங்களா? இன்றைக்கு பங்குனி உத்திரம். தெய்வ திருமணங்கள் நடந்தேறிய நன்னாளுங்க. பார்த்தா முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருப்பரங்குன்றத்தில் திருமணம் நடந்ததாக ஐதீகம். அதேபோல மதுரை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருமண நாளுங்க. அதேபோல ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம் நடந்தேறியதும் இன்றுதான். இது போல தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடந்த சிறப்பான நாள். இந்த நாளோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா? இப்ப சில கணவன் மனைவிகள் தங்களுடைய திருமண நாளை கொண்டாட மறந்துட்டாங்கன்னா, இன்றைக்கு தாராளமாக அவங்க கொண்டாடலாம். ஏன்னா தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடந்தேறிய நன்னால அவர்களுடைய திருமண நாளை கொண்டாடினால் வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும். இந்த பங்குனி உத்திர நாளில் நான் முருகனுக்காக எழுதிய ஒரு பாடல். கருணை கடலே கந்தா உன் புகழை பாட வந்தேன். கருணை கடலே கந்தா உன் புகழை பாட வந்தேன். அழகின் உருவே முருகா உன்னை நாடி வந்தேன். கந்தா முருகா குமரா அருளை தரவே வாவா. கந்தா முருகா குமரா அருளை தரவே வாவா. உன்னை வேண்டி துதித்தால் உடனே ஓடி வருவாய். என்ன வேண்டும் கேட்டு வேண்டியதெல்லாம் தருவாய். உன் பக்தருக்கே கருணை மழையாய் பொழிவாய். கருணை கடலே கந்தா உன் புகழை பாட வந்தேன். பங்குனி உத்திர பாடல். பங்குனி உத்திரம் வந்தாலே பன்னிரு கைவேலனை தொழுதாலே பார்வதி மைந்தனை பார்த்தாலே பரவசம் உடனே வந்திடுமே. பாடல் புதிதாய் பிறந்திடுமே. பாதை தெளிவாய் தெரிந்திடுமே. நம்பாரம் எல்லாம் குறைந்திடுமே. பலவித நன்மைகள் குவிந்திடுமே. பலவித நன்மைகள் குவிந்திடுமே. பங்குனி உத்திரம் வந்தாலே பார்வதி மைந்தனை தொழுதாலே பலவித நன்மைகள் குவிந்திடுமே. வெற்றிவேல் முருகனுக்கு